தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மகிழ்ச்சியான நாள். மீண்டும் நாம் கடவுளின் திருமுன்னே உயிரோடு இருக்கின்றோம். இந்த தருணத்திற்காக நாம் சிறப்பாக நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே நம்முடைய தாய் திருச்சபையானது லாத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. பிரியமானவர்களே, தலைமை ஆலயங்களுக்கெல்லாம் தலைமை ஆலயமாக இருப்பது லாத்திரன் பேராலயம். இதனுடைய தலைவர் திருத்தந்தை. அந்த காலத்திலே திருச்சபையானது இல்லை, மாறாக குடும்பங்களிலே தங்களுடைய ஜெபங்களை அவர்கள் செய்து வந்தார்கள், திருப்பலியை நிறைவேற்றி வந்தார்கள். ஆண்டவருடைய அற்புதத்தாலே அந்த கான்ஸ்டாண்டின் நோபல் என்ற மன்னர் மனமாற்றம் பெற்று தன்னுடைய அரண்மனையே ஆலயமாக நம்முடைய ஆலயத்திற்கு அளித்தார். அந்த நாளைத்தான் இன்று நாம் சிறப்பித்து வருகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, 2 வகையான ஆலயங்கள் இருக்கின்றன. ஒன்று நாம் இங்கு கூடியிருக்கின்ற இந்த ஆலயம், மற்றொன்று நம்முடைய உள்ளம். பிரியமானவர்களே, இந்த 2 ஆலயங்களுமே நமக்கு தேவை. இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆலயம், நம்முடைய சொந்த ஆலயம் எப்படி இருக்கின்றது? தூய்மையாக இருக்கின்றதா? இறைவனை என்னுடைய ஆலயத்தில் இருக்கின்றாரா? நாம் அழைப்போம். இதோ இந்த திருப்பலியிலே நாம் அனைவரையும் ஒப்பு கொடுத்து இந்த தெய்வீக திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடும் பக்தியோடும் ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே, ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அன்பே உருவான இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த புனித ஆலயத்தின் நேர்ந்தளிப்பு ஆண்டு விழாவை இன்று கொண்டாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்து இத்திருத்தலத்தில் நாங்கள் உம்மை என்றும் வழிபடவும் நிறைவான மீட்பை கண்டடையவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய ஒரே குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறைவார்த்தைகள் 1-2, 8-9 மற்றும் 12 வரை. அந்நாள்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவிலில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் உயிர் வாழும். பல வகையான பல மரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. 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 கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவுகளும் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில்
கடவுள் இருக்கின்றார். அது ஒரு போதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர் ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. இரண்டாம் வாசகம். நீங்கள் கடவுளுடைய கோவில். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 9-11 வரை மற்றும் 16-17 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளம் இட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறோர் அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 2 இறைத்திரு சொற்றொடர்கள் 13 முதல் 22 வரை. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும்
அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவரிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பிவிடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நாம் அனைவரும் கடவுளின் கோயில். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அந்த ஆலயத்தை நான் 3 நாளில் கட்டி எழுப்புவேன். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் லாத்தரன் பேராலய அபிஷேக விழாவை கொண்டாடுகின்றோம். 4ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் என்பவர் கிறிஸ்துவ மக்களை மிகவும் துன்புறுத்தினார். இறுதியில் அவர் மனமாற்றமடைந்து கிறிஸ்துவ மக்கள் எவ்வித இடையூறும் இல்லாமல் கோவிலில் வழிபாடு நடத்த வழி உண்டாயிற்று. அவருடைய மனமாற்றம் கிறிஸ்தவ மக்களுக்கு பேருதவியாக இருந்தது. வழக்கமாக உலகில் உள்ள எல்லா ஆயர்களுக்கும் கத்தீட்ரல் சர்ச் என்ற அந்த பேராலயம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதே போன்று பாப்புமார்களுக்கு, திருத்தந்தையர்களுக்கு சென்ட் ஜான் லாத்தரன் பேராலயம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதுதான் இந்த உலகில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் தாய் கோவிலாக இருந்து வருகிறது. அப்படி என்றால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். அந்த ஆலயம் எவ்வளவு முக்கியமானது, அந்த ஆலயம் ஏன் நமக்கு தேவை, அதை நாம் எப்படி பயன்படுத்தி நாம் பயன்பெற வேண்டும் என்பதற்குத்தான் தாய் திருச்சபை அந்த தலைமையிடத்திலிருந்து ஆயர்களையும் கர்தினால்மார்களையும் குருக்களையும் கடவுளுடைய அழைப்பால் அவர்கள் அர்ச்சிக்கப்படுகிறார்கள். இந்த மனிதனால் கட்டி எழுப்பப்பட்ட ஆலயமானது கடவுளுடைய மக்களாகிய நாம் ஞானஸ்நானம் பெற்றதால் நாம் ஒவ்வொருவரும் கடவுள் கட்டி எழுப்பிய ஆலயம் இயேசு அவர்தான் பெரிய கோவில் நமக்கு. அவருடைய அந்த ஆலயத்தில் இருந்து பெறுகின்ற ஊற்றுகளை
நம் பங்கு கோவிலில் இருந்து நடைபெறுகின்ற அருட்சாதனங்கள் வழியாக நாம் நம்முடைய அருளை பெற்றுக்கொள்கிறோம். முதல் வாசகம் கூறுகின்றது தண்ணீரை பற்றி. கிழக்கு வாயிலில் இருந்து வந்தது, அந்த நீர் போகின்ற இடத்தில் உயிர் வாழ்கின்றன. சில இடங்களில் சுத்தமில்லாத தண்ணீர் சுத்தமாக்கப்படுகின்றது. தண்ணீர் எங்கே இருக்கின்றதோ அங்கே உயிர் வாழ முடிகின்றது. தண்ணீர் ஆபத்திற்கு தேவை. சில சமயங்களில் சிலர் மயக்கமடைந்து விழுந்தால் உடனே நாம் என்ன செய்கிறோம்? டேய், உடனே தண்ணி கொண்டு வா, அவன் மூஞ்சில் தெளித்த உடனே அவன் தெளிவு பெறுகிறான், மீண்டும் பழைய நிலையை பெறுகிறான். அதே போன்றுதான் நாம் ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது நம் மீது குருவானவர் அல்லது ஆயர் அல்லது மற்ற குருக்கள் அந்த தண்ணீரை நெற்றியில் ஊற்றி, பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று கூறுகின்ற பொழுது நம்முடைய ஆதித்தாய் ஆதி தகப்பனாலே வந்த அந்த பாவம் போக்கப்படுகின்றது. அந்த நீரினால் நாம் சுத்தமடைகின்றோம். கடவுளுடைய குடும்பத்தில் நாம் சேர்க்கப்படுகின்றோம். கடவுளுடைய அருளை பெறுவதற்கு வாய்ப்பு பெறுகிறோம். இது பெரும்பாலும் கோவில்களில் நடைபெறுகின்றன. சில இடங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில், சில பங்குகளில் சாதாரண நாட்களில் இப்படி பங்கின் நிலைக்கு ஏற்றபடி அங்கு நாம் ஞானஸ்நானம் பெறுகின்றோம். இந்த ஞானஸ்நானம் பெற்றதால் கடவுள் ஆலயமாக இருக்கின்ற அந்த ஆலயத்திற்குள் நாம் நுழைந்து வழிபாடு செய்கின்ற வாய்ப்பை பெறுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2ஆம் வாசகத்தை கவனித்திருந்தால் 2ஆம் வாசகம் என்ன சொல்லுகின்றது? நீங்கள் கடவுளுடைய கோவில். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய கோவில் என்றால் நம்மிடத்திலிருந்து நீரூற்று புறப்பட்டு இந்த நீரூற்று செல்லும் இடம் புனிதமடைய வேண்டும், புனிதமாக்கப்பட வேண்டும். ஆகவேதான் நாம் நீரூற்றுகளை எங்கிருந்து பெறுகிறோம்? அருட்சாதனங்களை பெறுகிறோம். அந்த அருட்சாதனத்திலிருந்து கிடைக்கின்ற வரங்களை, அருட்கொடைகளை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது பிறருக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற நம்முடைய வாழ்வால் அதை வெளிப்படுத்துகின்ற பொழுது பிறரும் சுத்தமாக்கப்படுகின்றனர். அன்பார்ந்தவர்களே, 3ஆம் வாசகத்திற்கு வருவோம். வழக்கமாக இந்த கோவில் கட்டப்பட்ட பிறகு நாம் அடிக்கடி சுத்தம் செய்கிறோம், புதுப்பிக்கிறோம். ஏன்? இந்த கோவில் நன்றாக இருக்க வேண்டும். இது இறைவனுடைய கோவில் என்பதற்கு ஒரு வெளி அடையாளமான ஒரு கோவில். இந்த கோவிலில் நாம் கூடுகின்ற பொழுது இயேசுதான் இந்த கோவிலுக்கு தலைவர். பங்கு தந்தை அதற்கு துணையாக இருந்து வழிபடுகின்றவர், பணியை செய்கின்றவர். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அங்கு நடைபெற்றது என்ன? சந்தையாக்கினார்கள், காசுகளை அங்கு பரிமாற்றம் செய்கிறார்கள், வியாபாரமாக கோவிலை மாற்றுகிறார்கள். இது ஒரு வெளி அடையாளமாக அங்கு நடைபெற்றது. அன்பார்ந்தவர்களே, அங்கு இயேசு சென்ற பொழுது கோபப்படுகிறார். என்னுடைய ஆலயத்தை, இறைவனுடைய வீட்டை அசுத்தம் செய்யாதீர்கள், உங்களுடைய வியாபார ஸ்தலமாக மாற்றாதீர்கள். இது கடவுளுடைய கோவில், கடவுள் இருக்கின்ற இடம். ஆகவேதான் கடவுள் இருக்கின்றார் என்பதற்கு அடையாளமாக தேவக்கருணை பேழை ஒவ்வொரு பங்கு கோவிலிலும் இருக்கின்றது, இருக்க வேண்டும். இது கடவுளுடைய வீடு என்பதற்கு, கடவுள் இங்கு பிரசன்னமாக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு வெளி அடையாளமாக இங்கு இருக்கின்றது. அதோடு தான் கடவுள் இங்கு இருக்கின்றார், தேவ பிரசன்னம் இங்கு இருக்கின்றது என்பதற்குத்தான் அங்கு விளக்கு எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்பொழுது அவர்களை விரட்டி அடிக்கிறார், சாட்டை பின்னி அவர்களை அடித்து துரத்துகிறார், கோபப்படுகிறார். ஏன்? என்னுடைய வீட்டை நீங்கள் அசுத்தம் செய்யாதீர்கள். நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய வீடு. அப்படி என்றால் நாம் சுத்தப்படுத்தப்படுவதற்காகத்தான், நம்மை சுத்தம் செய்து கொள்ளுவதற்காகத்தான், நம்முடைய குறைகளை நீக்குவதற்குத்தான், இறைவனோடு சேருவதற்குத்தான்
இறைவன் சொல்லுவதை கேட்டு நம்மை மாற்றிக்கொள்வதற்குத்தான் ஒரு ஆலயம் தேவைப்படுகிறது. அந்த ஆலயத்தில் இறைவனுடைய பிரசன்னம் இந்த டபர்னாக்கிள் என்ற அந்த பேழையில் அவர் பிரசன்னமாக இருக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் கோவிலுக்குள் வருகின்ற பொழுதும் கோவிலில் இருந்து வழிபாடு நடத்திய பிறகு நாம் வீடு திரும்புகின்ற பொழுதும் வந்து திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்வில் மாற்றம் இருக்க வேண்டும், மாற்றம் அங்கு ஏற்பட வேண்டும். வந்த நிலையில் திரும்பி போகின்ற முந்தைய நிலை இருந்தால் நாம் இறைவனோடு உரையாடவில்லை, நம்முடைய குறைகளை எடுத்து சொல்லவில்லை, நாம் மனமாற்றம் அடையவில்லை, முந்தைய நிலையிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ளவில்லை. ஆகவே நாம் கோவிலுக்கு வருவது இறைவனோடு உரையாட, என்னுடைய குறைகளை சொல்லி நான் ஆறுதல் அடைய, இறைவன் சொல்லுவதை நான் கேட்க, அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய சக்தியும் ஆற்றலையும் நல்ல உள்ளத்தையும் பெற்றிடத்தான் நாம் கோவிலுக்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி இறைவனுடைய அருளை பெறுகிறோம். இந்த அருமையான நேரத்தில் இறைவன் நம்முடன் இருக்கின்றார். நம்முடைய தேவைகளை அவர் என்றும் பூர்த்தி செய்யக்கூடிய தேவன். குறைகளோடும் கண்ணீரோடும் கவலையோடும் அவர் நம்பி வருகின்ற பொழுது, அண்டி வருகின்ற பொழுது நமக்கு நிறைவாழ்வு கொடுக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். எனவே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவைகளை சமர்ப்பித்து நாம் ஜெபிப்போம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அன்பு தந்தையே, எம் திருத்தந்தை, ஆயர் பெருமக்கள், அருட்பணியாளர்கள், துறவு நிலையினர், பொதுநிலையினர் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்கள் அனைவரும் உம் வீரியமிக்க வார்த்தைகளை ஆழ்ந்த விசுவாசத்தோடு பகிரவும், அவ்வார்த்தைகளை வாழ்வாக்கி பிறர் வாழ்வடைய தங்களையே அர்ப்பணிக்கவும் அவர்களுக்கு அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கனிவும் பொறுமையும் கொண்டவரே எம் இறைவா, உம் முன்னிலையில் ஒரே குடும்பமாக கூடியுள்ள இறைமக்களாகிய நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படை குடும்ப ஜெபமே என்பதை உணர்ந்து நாளும் ஜெபித்திட தேவையான அருள்வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. குணமளிப்பவரே எம் இறைவனே, பல்வேறு விதமான உடல் மற்றும் உள்ள நோய்களால் பாதிக்கப்பட்டு துன்பப்படும் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். அவர்கள் மீது உமது கரத்தின் வல்லமையை பொழிந்தருளும். அவர்கள் தங்கள் நிலையிலிருந்து விடுபட்டு உடல் சுகமும் உள்ள அமைதியும் நிறைவாக பெற்று வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. படைத்தாலும் பரமனே எம் இறைவா, உலகில் நடைபெறும் பயங்கரவாதம், இனவாதம், பருவநிலை மாற்றங்கள், அதனால் ஏற்படும் இயற்கை அழிவுகள், இந்த இயற்கைக்கு எதிராக மனிதன் ஏற்படுத்தும் தவறுகள், இவை அனைத்தும் உம் இரக்கத்தினால் மாற்றம் பெற்று மனிதன் படைப்பின் மேன்மை உணர்ந்திட, அதனால் வாழ்வு நலம் பெற உமது அருளை மழையாக பொழிந்து விவசாயம் செழிக்க
அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம். உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோம். உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. உலகை படைத்த பரமனே, திருமணமாகி குழந்தை வாக்கியம் இல்லாமல் மனவிரத்தியோடு வாழும் எம் மக்களுக்கு நீர் மனமிறங்கி குழந்தை செல்வங்கள் வழங்கி அவர்கள் குடும்பத்தில் ஒளியச் சொல்ல வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம். உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, நம்முடைய திரு சமூகத்தில் என சமர்ப்பித்த எங்கள் வேண்டுதல் ஒவ்வொன்றையும் எங்கள் ஆண்டவரும் அரசருமாகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். சகோதர சகோதரியரே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்குமே திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, உமது இல்லத்தை தூய்மையாலும் மகிமையாலும் நிரப்பிய நாளை இன்று நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நாங்கள் கொண்டு வந்துள்ள பரிபொருட்களோடு எங்கள் வாழ்வை உமக்கு உகந்த காணிக்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நாங்கள் உமதருளால் கட்டி எழுப்பிய வாளையும் நீர் எங்களோடு கொண்டுள்ள அன்புறவுக்கு காணக்கூடிய அடையாளமாக அமைந்து உம்மோடு உறவை உருவாக்க வளர்க்கவும் உதவுகின்றது. உம்மை நோக்கி பயணம் செய்யும் திருச்சபைக்கு இங்கேதான் நீ தவறாது துணை புரிகின்றீர். எங்களையும் அது உயிருள்ள ஆலயமாக இங்கேதான் கட்டி எழுப்புகின்றீர். விண்ணக வீடான எருசலேமில் உமது மகிமையை கண்டு முழுமையடையும் வரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபை பல்வேறு உறுப்புகளால் ஆன கிறிஸ்துவின் உடலாக இங்கேதான் வளர்ச்சி பெற செய்கின்றீர். ஆகவே நாங்கள் வீடு பேறு அடைந்தோர் அனைவரின் கூட்டத்தோடு சேர்ந்து உமது மாட்சிமை விளங்கும் இந்த ஆலயத்தில் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். அதன் மகிமையும் மகத்துவமும் உலகினில் பரவிட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலாம் மாட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருபவர் நீர், ஆசி நிரம்ப பெற்றவரே. நீரே உன்னத தூயவரே, நீரே உன்னத தூயவரே. கரிசானி ரிசானி பசானி பகரி கப்பனி தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் உடையதற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம், என் சரீரம். வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். தேவரீர் வரமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், அது உயிர்ப்பையும் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னைத்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசையப்பர், புனித பிரான்சிஸ்கோ சலேசியார், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தீபாஞ்சலி தூபாஞ்சலி மலரஞ்சலி, நீயாக நான் மாறி நிலை வாழ்வில் இணைபவர்க்கு தீபாஞ்சலி தூபாஞ்சலி மலரஞ்சலி. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உன்னதத்தில் வீற்றிருக்கும் எங்கள் அன்பு தந்தையே, உம் தூய நாமம் போற்றப்படுவதாக. உமது அரசு எங்கும் அமைவதாக. உன்னதத்தில் வீற்றிருக்கும் எங்கள் அன்பு தந்தையே, உம் தூய நாமம் போற்றப்படுவதாக. உமது அரசு எங்கும் அமைவதாக. விண்ணுலகில் உமது சித்தம் செய்யப்படுவது போல இப்பூவுலகில் செய்யப்படுவதாக. விண்ணுலகில் உமது சித்தம் செய்யப்படுவது போல இப்பூவுலகில் செய்யப்படுவதாக. நீர் எமக்கு அருளுகின்ற அனுதின உணவை இன்று எமக்கு அளித்தருள்வீராக. நீர் எமக்கு அருளுகின்ற அனுதின உணவை இன்று எமக்கு அளித்தருள்வீராக. எமக்கு தீமை செய்பவரை யாம் பொறுப்பது போல எம் பாவங்களை பொறுத்தருள்வீராக. எமக்கு தீமை செய்பவரை யாம் பொறுப்பது போல எம் பாவங்களை பொறுத்தருள்வீராக. சோதனையில் எங்களை விடவிடாது தந்தையே, தீமை நீக்கி
நீக்கி காத்தருள்வீராக. சோதனையில் எங்களை விழவிடாது தந்தையே, தீமை நீக்கி காத்தருள்வீராக. உன்னதத்தில் வீற்றிருக்கும் எங்கள் அன்பு தந்தையே, தூய நாமம் போற்றப்படுவதாக. உமது அரசு எங்கும் அமைவதாக. உமது அரசு எங்கும் அமைவதாக. ஆண்டவரை தீமையனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றங்களை பாராமல் உமது திருச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் அளிக்கும் விருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். இப்பொழுது குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். என் பேர் அடைக்கல மேரி, என் கணவர் பேர் ஒசாரி விமல். நாங்கள் திருச்சிலேருந்து வரோம். எங்களுக்கு 2009ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. ஆனால் திருமணம் 7 வருடமாக எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் எங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கல. இயற்கையான முறையில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரான்சிஸ் சேவியர் அப்படின்னு ஃபாதர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் குழந்தை தத்தெடுத்து வளர்க்குறதுக்காக ஏற்பாடுகள் செய்ய சொல்லி நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம். அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும்போது குழந்தை தத்தெடுத்து வளர்க்குறது நல்லது தான், ஆனால் நான் இங்கே காணாங்கடை அப்படிங்கிற பங்கு ஃபாதராக இருந்தேன். அங்கே மங்கள மாதா கோயிலுக்கு நீங்கள் போங்க, போய் பொருத்தனை வச்சு ஜோம் பண்ணிட்டு வாங்க. அவங்களுக்கு அங்கே அது மாதிரி ஜோம் பண்ண நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. அதுபோல் நீங்களும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல் ஜூன் மாதம் 4ஆம் தேதி இங்கே வந்தோம். இங்கே வரும்போது ராபர்ட் ஃபாதர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் இது மாதிரி சொன்னோம், ஃபாதர் எங்களுக்கு அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொன்னோம். அவங்களும் எங்களுக்காக
நானும் ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலேருந்து உங்களுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நானும் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தப்படியே ஆகட்டும் அப்படின்னு வசனத்தின்படி தேவனுடைய சித்தப்படியே நிகழட்டும் அப்படின்னு சொன்னாங்க. மங்கள மாதாவோட பரிந்துரையின்படினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அழகான ஆண் குழந்தைய 1 வருஷத்திலே கொடுத்துருக்காரு. மன்றாடுவோமாக. அன்புமிக்க இறைவா, உமது ஆலை நேர்ந்தளிப்பு நாளில் புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்புக் கொடுத்துள்ளோம். இந்த அருட்சாதன கொண்டாட்டம் எங்களுக்கு மதருளின் ஊற்றாகவும் மகிழ்ச்சியின் பிறப்பிடமாகவும் அமைய செய்தருளும். இவ்வாறு உம்முடைய திரு சமூகமாகி நாங்கள் தூய ஆவியினால் உமது மாட்சியின் ஆலயமாக உருவாகிட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இன்று இந்த ஆலய நேர்ந்தளிப்பு விழாவிற்கு உங்களை ஒன்று சேர்த்த எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது தமது விண்ணக கொடைகளை அளவின்றி பொழிவாராக. சிதறுண்ட மக்கள் அனைவரையும் தம் திருமகனில் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தூய ஆவியின் உறைவிடமாகவும் தம் ஆலயமாகவும் மாற்றுவாராக. இவ்வாறு நீங்கள் மென்மேலும் தூயவராகி இறைவனுக்கு உகந்த இல்லிடமாகவும் புனிதர் அனைவரோடும் முடிவில்லா வாழ்வுக்கு நீங்கள் உரிமை பெறவும் உங்களுக்கு அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி தொடரட்டும்.